10வது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நேந்திரப்பழம் புளிശ്ശേരി தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வாழைப்பூ பருப்பு பூசணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதான் நீங்கள் க்ளோஸில் பார்த்துருப்பீங்க. நேந்திரப்பழத்தை வந்து நெருக்கி வச்சுருக்கேன், வேக வச்சுக்க போகிறோம். அடுத்தது தேங்காய் துணி வச்சுருக்கேன், நல்லா ஒரு மூடி பெரிய மூடியாக அரைச்சிக்க போகிறோம். அதோட கூட வச்சு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சமாக வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன், இது வெந்ததுக்கப்புறமா அதில் போட போகிறோம். அடுத்தது ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு, ஒரு 4-5 பச்சை மிளகாவும் வெத்த மிளகாவும் போட்டுட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம அரைச்சிட்டு கலரிட்டு நம்ம பருப்பு சொல்லி கலர போகிறோம். வாழைப்பூ வந்து நெருக்கி அரைச்சி வச்சுருக்கேன், பார்த்துருப்பேன். கொஞ்சமாக மோர் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் தேவையான பொடி உப்புலாம் வந்து போட்டு போகிறோம், மஞ்சள் பொடி உப்புலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணணும்னு வந்து பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து நேந்திரப்பழத்தை வந்து வேக வச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவும் வந்து வேக வச்சுடணும். வேக வச்சுட்டு பருப்பு சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெல்லம் வந்து போட்டுக்கலாம். இது தண்ணி விட்டுருக்க வேகட்டும். அடுத்தது இந்த பக்கம் வாழைப்பூ வந்து நல்லா ஆஞ்சி அளவி மஞ்சப்பொடி தயிரில் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன், கருக்காமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து நம்ம நல்லா வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வேக வச்சு விடுவோம். நல்லா வேகணும். அந்த குக்கர் விசில் தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 விசில் வந்து வச்சுக்கிறேன். நல்லா வேகட்டும். இந்த பக்கம் இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி வந்துடுவோம். தேங்காய் வந்து நல்லா ஒரு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்குவேன். புளிശ്ശേരിக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தான் நிறைய வந்து வேணும். நான் ஒரு மூடி பெரிய மூடியை திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும் அரைச்சா கூட வந்து ஜீரகம் தேவையான நம்ம வந்து வெள்ளம் போட்டுட்டு புளிശ്ശേരി கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா ஒரு 7-8 மிளகாய்க்கு மேலே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காரம் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரமும் வந்து இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி வந்துக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பருப்பு பூசணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பூசணிக்கு வந்து ஒரு 3-4 மெத்த மிளகா, பருப்பு, பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமா உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி வந்துட்டு போகிறோம். அரைச்சிட்டு கலர போகிறோம். இப்போ இதுலேயே வந்து பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். பருப்பு பூசணிக்கு தேவையான கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் அரைச்சி வந்துடுவோம். அரைச்சி அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து 2 வேகட்டும். ப்ரெஷர் அடிக்கிட்டு பார்ப்போம். வந்து பாதி வெந்துடுச்சு. இப்போ இந்த வெள்ளத்தை வந்து இதில் போட்டுருவோம். வெள்ளமும் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு கரைஞ்சி இருக்கட்டும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சுல. இப்போ தேவையான உப்பு போட்டு போடுவோம். உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிறேன். நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, வந்து தேங்காய் பச்சை மிளகா வச்சு தயிர் விட்டு அரைச்சாச்சு. இப்போ அந்த அரைச்சை வெளியே விட்டு கொதிக்க விட்டுருவோம். நேந்திரப்பழம் இந்த மாதிரி பழுத்ததாக கிடச்சா அது மாதிரி வந்து பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரியே ஏதாவது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணி பாருங்கள். இது வந்து பழ புளிശ്ശേரின்னு சொல்லுவோம் கேரளாலலாம். நேந்திரப்பழ புளிശ്ശേரி. கொஞ்சமாக மிக்ஸி ஜாருக்கு தண்ணி விட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒன்று நல்லா கலரி விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தயிரும் மோரும் இது இருக்கும், அதை விட்டுட்டு தாளிக்க வேண்டியதுதான். இது நல்லா கொதிக்கட்டும் பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சுல, விட்டது எல்லாமே நல்லா அரைச்சி விட்டது எல்லாமே கொதிச்சாச்சு. நம்ம வந்து தயிர் வந்து விட்டுருவோம். விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரே முறைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதுக்கு வந்து மேலே கருவேப்பிலை போட்டுட்டு கடுகு தாளிக்கணும்.
அப்படின்னு உடச்சி வைப்பேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு விசில் வந்தாச்சு, இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். ப்ரெஷர் அடங்கிட்டு நம்ம பருப்பூசணிக்கு பண்ணிக்கலாம். பருப்பூசணிக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சாச்சு. அதை இல்லை கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாதக்கு ரொம்ப குறை மாதிரி மீடியமாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம தாளிச்சு போவோம். ஒரு பக்கம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் நான் இதுலேயே. எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு, கடுகு போட்டுக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வச்சு வந்துருக்கா நான் ஆஃப் பண்ணிடுறேன். அதான் நம்ம கடுகு தாளிச்சாச்சுன்னா இறக்கி வைக்க வேண்டியதுதான். கடுகு வந்து வச்சுருக்கு எடுத்துடுறேன். அவ்வளோ அப்படியே இறக்கி மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் ப்ரெஷர் ஆகிட்டு பார்க்கலாம். பருப்பூசணிக்கு வந்து நம்ம வதக்கிப்போம். எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா பூவான மிளகாய் வந்தாச்சு. வாழைப்பூ, கடுகு போட்டுக்கிறேன். பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கடுகு போட்டுக்கிறேன். நல்லா பருப்புலாம் சிவக்கட்டும். இப்போ வாழைப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் வந்து இதிலே வந்து பருப்பூசணி இதிலே வந்து நம்ம வெத்தமிளகாய் 4 மிளகாய் வந்து போட்டாச்சு. இதோட காரம் தான், அது வேறு காரம் ஒன்றும் கிடையாது. உப்பு மட்டும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு மட்டும் பார்த்த அளவாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு வச்சுருக்கிறத கருவேப்பிலை போட்டுப்போம். வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா அதை கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரைச்சிருக்கிறத போட்டு கலரிடுவேன். தண்ணியெலாம் விடாதுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். கலரிட்டு கொஞ்சம் நேரம் கலரலாம். கலரினதுக்கப்புறம் உதிரி உதிரியாக ஆறுனதுக்கப்புறம் உதிரி உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறமா அதையே இதில் போட்டுட்டு கலரினா சூப்பராகிடும். பார்த்தீங்கன்னா அதிலே இந்த வாழைப்பூ வேக வச்சு வச்சுக்குள்ளே அது நல்லாவே வந்து வெந்திருக்கு. அந்த வாழைப்பூவை இதிலே வந்து போட்டுட்டு கலரிக்கலாம். சேர்த்து கலரிட்டே இருந்தேன்னா நல்லா உதிரி ஆகிடும். நல்லா அது ஆற வரைக்கும் இந்த சமயத்துக்கு உங்களுக்கு உப்பு எதாவது வேணுமாங்கிறது பார்த்துக்கோங்க. எண்ணெய் வேணால் இப்போ மேலாக நம்ம விட்டுட்டு நல்லா வந்து கலரிக்கலாம். நான் வந்து முன்னாடி விட்டாச்சு எண்ணெய். அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னா அப்படியே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஆகிடும். அப்படியே நான் மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட வாழைப்பூ பருப்பூசணியும் வந்து சூப்பராக வந்து ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன். இன்றைக்கி குக்கிங் வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். நேந்திர பழப்புளிச்சேரி வாழைப்பூ பருப்பூசணி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அடுத்த வீடியோ வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.